அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மண்ணில் ஐந்து ஐந்து வகையும் கலந்து கொண்டு அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி மண்டியல் சக்திகள் மண் செயல் சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணுரு சக்திகள் மண்களை சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணொளி சக்திகள் மண்கரு சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்கண சக்திகள் வகை பல பலவும் அன்கொளவமைந்த அருட்பெருஞ்சோதி மண்ணிலை சத்தர்கள் அகை பல பலவும் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி மண் கரு உயிர் தொகை வகை விரி பலவா அன்கொள அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணில் பொருள் பல வகை விரி வெவ்வேறு அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணுரு நிலை பல வகுத்ததில் செயல் பல அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உருவாழ்கின்றேன். என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற விந்தையினை யாரறிவார் யாரறிவார். சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் மண்ணான இப்பரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உருவாழ்கின்றேன். என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற விந்தையினை யாரறிவார் யாரறிவார். சூட்சுமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி சொல்லறிய மறைப்பொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளா அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகை. மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைந்தவர்கள் பெரும்பாவச் சுமை ஏற்று பெற்ற துன்பம் உலகறியும்.
எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றாரே உலகில் இறைவனைப் போல் என்றும் உள்ளார். மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை உயிர்கள் தம்மை வெளியிட்டு உயிர்க்கு உயிராய் உள் நிறைந்து உணர்வாயும் அறிவாயும் உலகில் பல்லுயிர் வாழ பயிர் வகைகளாய் நிறைந்த பரங்கருணை யானுணர்ந்தேன். பல்லுயிரும் இன்பமுற பல வளங்களாய் நிறைந்தான். மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை நல்ல உயர் சிந்தனைக்கும் ஞானம் பெற உணர்வை வெல்லவும் நல்லார் அறிவாய் விந்தை உடல் தந்த இறை இல்லையா உண்டா என்று எழுகின்ற வாதங்களில் இழைத்துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான். மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறைப்பொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கி தழைத்தே இயங்கும் தற்பரத்தை யானுணர்ந்தேன். தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால் மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் உன்னுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நான். மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை என்னுள்ளவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து பாடுகின்றேன். மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயர்கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும் நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடு நின்று வாழுகின்றேன். நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவின் தொண்டாற்றி மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உயமே பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட. மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச் சிறிய மனித உரு வாழ்கின்றேன். என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற விந்தையினை யாரறிவார் யாரறிவார். மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதை காட்ட குறிப்பிட்ட குணங்கள் இயல்பாகும் ஆன்மீக துறையினிலே அறிவு உயர் பண்பில் அதை காட்ட குறிப்பிட்ட குணங்கள் இயல்பாகும். நான் என்பதறிவென்றும் அதுவே சிவமென்றும் நல்ல ஒளி உள்ளுணர்வாம் நன்றி உணர்வு உண்டாம். நான் என்பதறிவென்றும் அதுவே சிவமென்றும் நல்ல ஒளி உள்ளுணர்வாம்
சினமும் தனிந்து விடும் அழுக்காறு அறவே விலகி போம். வான் காந்தம் உடல் காந்தம் மதித்து அறம் மாற்றும் வல்லமையும் வளவாழ்வும் சித்தியாகும் அறிவி தான் தனது எனும் முனைப்பு பேராசை சினமும் தனிந்து விடும் அழுக்காறு அறவே விலகி போம். வான் காந்தம் உடல் காந்தம் மதித்து அறம் மாற்றும் வல்லமையும் வளவாழ்வும் சித்தியாகும் அறிவி வல்லமையும் வளவாழ்வும் சித்தியாகும் அறிவி. வாழ்க வளமுடன். ஞானக்களஞ்சிய கவி. இச்சையில் ஒழுக்கம். பிறர் பொருள் பிறர் மனை ஆசை கொள்ளார் பிறவியிலேயே தூய்மை அமைய பெற்றோர். பிறர் பொருள் பிறர் மனை ஆசை கொள்ளார் பிறவியிலேயே தூய்மை அமைய பெற்றோர். பிறர் பொருள் பிறர் மனை மதித்து வாழும் பேரொழுக்கம் அன்பு அருள் பெருகச் செய்யும். பிறர் பொருள் பிறர் மனை மதித்து வாழும் பேரொழுக்கம் அன்பு அருள் பெருகச் செய்யும். பெருகச் செய்யும். பெருகச் செய்யும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. அருமையானதொரு நித்திய ஆனந்த தவத்தை நமக்கு வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீனிவாச கல்கி ஐயா அவர்களுக்கும், குருவின் பாடலை அருமையாய் இசைத்த ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய பாடல் குருபிரானுடைய அகத்தாய்விலே முக்கியமானதான ஆசை சீரமைத்தல் பற்றிய பாடல்கள்ல குறிப்பிடுறாங்க. மகர்ஷியினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னால் தோன்றிய மகான்களுடைய தத்துவங்களை இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கொடுத்த பெருமைக்குரியவர் மகரிஷி. ஆசையே அழிவுக்கு காரணம், ஆசை ஒழித்து விட்டால்தான் வாழ்க்கை நிம்மதியா இருக்க முடியும், ஆசை படப்பட ஆய் வரும் துன்பம் ஆசை விடைவிட ஆனந்தமாமே என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய மகான்கள். அதற்கான விளக்கம் கொடுக்கும்போது மகரிஷி சொல்றாங்க, எந்த எந்த காலத்துல தோன்றிய இறையறிஞர்கள் அந்த கால நிலைக்கேற்ப அவர்களுக்கு வாழ்க்கை முறை வகுத்து விளக்கினார்கள். ஆனால் இந்த விந்தை மிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இச்சிப்பதே ருசு வாழ்வதற்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப ஏன் இச்சை ஒழித்திட முயல வேண்டும்? ஆசை என்பது வாழறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம்னு சொல்றாங்க. அங்க ஒரு அளவும் முறையும் பாதுகாக்கக்கூடிய பயிற்சி வேணும். அந்த பயிற்சி இல்லாத காரணத்தினால் ஒரு காலத்துல ஆசையே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆசையையும் ஒரு 3 பகுதிகளாக பிரிச்சு, இந்த 3 ஆசைகள்னா மனிதனுக்கு துன்பம் தரும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதற்கான விளக்க மகரிஷி சொல்றாங்க. மண் மீது பொன் கொண்டு பெண் துணையால் வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதி கொண்டே பயன் பெறுவோம். அப்ப அந்த அறிவிலுடைய தெளிவு ஆசைய பேராசையாக மலர விடாமல் சரியான அந்த புள்ளியில நிறுத்துறது. அந்த பயிற்சி தான் மகரிஷி ஆசை சீரமைத்தல் அப்படின்னு கொடுக்குறாங்க.
அதே மகரிஷி தான் சொல்றாங்க, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஆஹா, நான் என்ன நினைத்தாலும் நடக்குமா? அடுத்த வரியில சொல்றாங்க, எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்திடில். அப்போ எண்ணத்துக்கு எப்படி ஒழுக்கம்? அந்த தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ ஊறு விளைவிக்காத எண்ணமே சிறந்த எண்ணமோ, அதே சாமியம் இங்கே ஆசைக்கும் அதை பொருத்தி பார்க்கலாம் நம்ம. அதனாலதான் இச்சையில் ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்க. அப்ப இச்சை என்பதும் எப்படி இருக்கணும்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ ஊறு விளைவிக்காத இச்சை. அந்த ஆசைய நாம நிறைவேற்றிக் கொள்ளும் போது அங்கே அது சரியானதாக அமையும். அப்போ அப்படியே மொத்தமும் வேணாம் அப்படின்னு சொல்லல. எண்ணத்தை ஆராய்ந்து கொள்ளலாம். அதன் பிறகு அதுல ஏற்படக்கூடிய எண்ணமே தேவையினால் ஆசையாக மலர்கிறது. அப்ப அந்த தேவைக்கு ஏற்ப நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆசையில அளவும் முறையும் மாறும்போது அது என்ன அளவு என்ன முறை அததான் இங்கே குறிப்பிடுறாங்க. இன்னொருவருடைய பொருள் மேலோ இன்னொருவருடைய மனை மேலோ பிறர் மனை நோக்கிறது எவ்வளவு தவறு அப்படிங்கிறதுக்கு திருக்குறள்ல ஒரு அதிகாரமே கொடுத்துட்டாரு வள்ளுவர். மகரிஷி அதை இந்த இடத்துல பாசிட்டிவா சொல்றாங்க. பிறர் பொருள் பிறர் மனை ஆசை கொள்ளார் பிறவியிலேயே தூய்மை அமைய பெற்றோர். இப்ப பிறவியிலேயே தூய்மை அமைய பெற்றவர்கள் இந்த எந்த விதமான குணங்களுக்கு அடிமையாக மாட்டார்கள், துர்குணங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படியும் பல வினை வழியே பல கருத்தொடராய் வந்த வினைகளினால ஏற்படும் போது அது எப்படி சரி பண்ணிக்கிறது? மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய அகத்தாய்வு பயிற்சி. தனது குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனித்திருத்தும் தகைமை. அதுதானே தற்சோதனை இல்லையா? அது செய்ய செய்ய என்ன நடக்கும்னு சொல்றாங்க. பிறர் பொருள் பிறர் மனை மதித்து வாழும் பேரொழுக்கம் அன்பு அருள் பெருகச் செய்யும். அப்போ மனிதர்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா சாதாரணமாக மனிதர்களை நேசிப்பார்கள், பொருட்களை உபயோகிப்பார்கள். இதுதானே நம்ம வாழ்க்கையில பார்த்த உண்மை. ஆனால் இதுவே மனிதனுடைய ஆசையின் அளவு அதிகரிக்கும் பொழுது என்ன ஆயிடுது? மனிதர்களை உபயோகிக்க தொடங்கி விடுகிறார்கள், பொருள்களை நேசிக்க தொடங்கிடுறாங்க. அப்போ அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுன்னு மகரிஷி சொன்னாங்களே, அந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது. பொருளின் மேல் பற்று, புலனின்பத்தில் பற்று, என்னுடைய உறவுகள் அப்படிங்கிற ஒரு பொசசிவ் நேச்சர், தான் என்கின்ற பற்று. அப்போ அந்த இடத்துல இந்த அன்பும் அருளும் வருவதில்லை, அது குறுகிய மனப்பான்மையாக போய் நின்னுடுறது. இப்ப இந்த இச்சையில் ஒழுக்கம் வருமே, ஆனால் என்ன நற்குணம் வரும்னு சொல்றாங்க? அன்பும் அருளும் வரும். இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பற்று அது அளவு முறை இல்லாமல் பொருட்கள் மீதோ மனிதர்கள் மீதோ வரும்போது அது பற்றுன்னு சொல்றோம். அதே பற்று கொஞ்சம் அறிவில் தெளிவு நிலைக்கு போகும்போது படர்ந்து பரந்த மனப்பான்மையோடு நடக்கிறது. அங்கே அதுவே அன்பாகிறது. அந்த அன்பு உயிர்கள் மேல் மட்டும் அல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிருள்ள பொருட்கள் மேலெல்லாம் வரும்போது அங்கே அது அருளாக மலர்கிறது. ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த அப்கிரேடட் வெர்ஷன்னு சொல்லலாம். அப்ப மனம் பரந்த நிலைக்கு செல்ல 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 விருப்பத்தினுடைய அளவும் முறையும் காக்கப்படும் பொழுது அங்கே வெறுப்பு வருவதில்லை, எனக்கு கிடைக்கலங்கிற எதிர்பார்ப்பு வர்றதில்லை. எதிர்பார்ப்பு என்ன பண்ணுதுங்க? எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிறைய இடத்துல நம்மளுடைய இயற்கையா இருக்கக்கூடிய ஆற்றலை சீரமைக்கப்படாத ஆசைய நிறைவேற்றி கொள்ளணும் என்கின்ற அந்த வேட்கையோட நாம செயல்படும் போது என்ன நடக்குதுங்க? அங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக அந்த வெற்றி கொடுக்காத ஆசையினால் மனம் வேதனைப்பட்டு ஆதங்கப்பட்டு நம்முடைய ஆற்றல் அழிந்து படுகிறது. ஆசை சிரமத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க முடியும்?
என்னுடைய எண்ணத்துல ஒரு ஆசை ஏற்படுகிறது. அந்த ஆசைய நான் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறேன். அது தேவையா? இது இல்லாமல் என்னால வாழ முடியாதா? அப்படி இது தேவை என்றால் இதை நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்பு எனக்கு இருக்கிறதா? அப்படியும் வசதி வாய்ப்பு இருந்து அதை நிறைவேற்றுவதனால் எனக்கோ பிறருக்கோ இப்போவோ பின்னையோ எங்கேயாவது துன்பம் வருமா? அப்ப இத்தனை ஹடில்ஸ தாண்டி ஒரு ஆசை நிற்குமேயானால் அந்த ஆசைய இயற்கையிலே அமைந்த ஆற்றலோட முழுமையாக நிறைவேற்றி கொள்ள முடியும். இப்ப ஆசை சீரமைத்தல் என்கின்ற தற்சோதனை பயிற்சி நம்ம என்ன பண்ணுதுங்க, ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுல ஒரு நல்ல ஸ்வீட் பண்றோம்னு வச்சுக்கலாங்க. சக்கரை பொங்கல் பண்றோம், நல்லா நிறைய நெய் போடுறோம், அதுல முந்திரி பருப்பெல்லாம் நிறைய போடுறோம், அப்படியே டேஸ்ட் சூப்பரா பண்றோங்க. ஆனா அதை எந்த பாத்திரத்துல எடுத்து வைப்போம்? அந்த சக்கரை பொங்கலை போட்டு வைக்கிற பாத்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமான கிளீனா இருக்கக்கூடிய பாத்திரத்துல தானேங்க வைப்போம். இப்ப அந்த பாத்திரத்துல அழுக்கு படிந்த பாத்திரத்துல இந்த சக்கரை பொங்கலை கொண்டு வச்சா சாப்பிடுவதற்கு மனம் ஒப்புக்கொள்ளுமா? அந்த பாத்திரத்தை பார்க்கும் மனசு, ஐயோ இது இவ்வளவு அழுக்கா இருக்கே, இதற்குள்ள இருக்கக்கூடிய பொருளுக்குள்ள அது போயிருக்குமே, அப்ப எப்படி இதை சாப்பிடுறது அப்படின்னு நமக்கு யோசனை வரும் இல்லைங்களா? அப்ப அதே விஷயம்தான். ஆசை சீரமைக்கப்படாத ஆசையா இருந்து அந்த நாம நம்முடைய அகத்தை சுத்தமாக்கி கொள்ளாமல் இருக்கும் பொழுது அது நல்லதே ஆனாலும் அது வெளிப்படும் போது தவறாக பிடிக்கிறது. நியாயமானதாக இருந்தாலும் கூட இப்ப என்ன பண்ணலாங்கிறாங்க மகரிஷி? அதற்கும் ஒரு வழி கொடுக்குறாங்க. வெறுப்பை ஒழிக்கணும். விருப்பத்தை அதிகமாக்கணும்னா வெறுப்பை ஒழிக்கணும். விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய அந்த விருப்பு வெறுப்புங்கிற அந்த அந்த 2 கோட்டை தாண்டிட்டோம்னா எல்லாரையும் விரும்பக்கூடிய தன்மை வரும். அப்ப வெறுப்பு இருக்கின்ற பொழுதுதான் அங்கே அந்த விருப்பம் மாறுபடுகிறது. அப்ப விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். விருப்பமே சீவனது இயற்கை சான்று. இச்சிப்பதே ருசு வாழுதலுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஜீவனுக்கான இயக்கம் இருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சி என்ன? மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விருப்பங்கள் தான். அப்போ வெறுப்பு என்ன பண்ணும்? அறிவின் குறையை விளக்கும் ஆடி அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஒரு விஷயத்துல வெறுப்பு கொள்ளும் பொழுது அந்த இச்சையே என்னவாயிடுதுங்க, எதிர்ப்பதமான உணர்வா போயிடுது. ஒரு சிலரை தேவையோ இல்லையோ விரும்புறோம், இன்னொரு பக்கத்தை தேவை இருந்தாலும் கூட வெறுக்கிறோம். அப்ப அந்த இடத்துல வெறுப்பு என்பது வறுமையானால் அது அறிவின் குறையை விளக்கும் கண்ணாடி அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்ப அந்த கண்ணாடியில பார்க்கும்போது நம்முடைய அறிவு குறைபட்டு தோன்றுகிறது. அப்ப எப்படி வாழணும்? நிறைவாக வெற்றியோடு அமைதி கண்டு வாழ நில உலக மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். அப்ப இதுவும் ஒரு விருப்பம் தானே. எனக்கு தோன்றுகிறது எல்லாருமே என்கிட்ட அன்பும் கருணையுமாக நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்கு. யாருடைய மனதிலும் என்னை பற்றி நினைக்கும் போது ஒரு வெறுப்பு வரக்கூடாது, எல்லாருக்கும் பிடித்தவங்களா நாம இருக்கணும் என்று நினைக்கின்ற நாம் எல்லாரையும் பிடித்து நடந்து கொள்கின்றோமா? அப்ப அங்கேயும் விருப்பம் வெறுப்பாக மாறுகிறது. அப்ப அங்கேயும் அதை ஆராய்ச்சி செய்து விருப்பத்தை மாற்றிக்கொள்ளும் போது அது சீரமைக்கப்பட்ட ஆசையாக மாறுகிறது. விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது? விளைவறிந்து முறையோடு அளவாய்க்கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பு ஒழிப்பீர் அப்படின்னு இதே தொடர்ச்சியில ஒரு பாடல் கொடுக்குறாங்க. அப்போ விருப்பமே ஒரு சில நேரங்களில் வெறுப்பாக மாறிவிடுகிறது. அதே விருப்பம் கடும் பற்றாகவும் மாறிவிடுகிறது. 2 நிலைக்கும் போகாம, ஒண்ணு மினிமம் லெவல்னா ஒண்ணு மேக்சிமம் லெவல் இல்லையா? அப்ப அந்த கோடு தராசு முள் போல நடுவுல இருந்தா தான் 2 தட்டும் ஒரே போல இருக்க முடியும். எந்த பக்கம் சாய்ந்தாலும் அந்த பக்கம் இறங்கிடும் இல்லையா? அப்போ ஒரு பக்கம் என்ன பண்றோங்க, அதிகமான விருப்பத்தை செலுத்தி ஒரு பொருளையோ நபரோ எனக்கோ உரியது அப்படிங்கிற கடும் பற்றில இருந்துடுறோம். இல்லையா, எனக்கு பிடிக்கவே இல்லை என்று வெறுப்புங்கிற அந்த பக்கம் சாஞ்சிடுறோம்.
சோ இந்த இரண்டும் வேண்டாங்கிறாங்க மகரிஷி. விருப்பத்தை அளவு முறையோடு அளந்து பார்த்து, அளவு முறையோடு குறை நிறையோடு மக்களை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோமே ஆனால் எல்லார்கிட்டையும் இன்பமாக வாழ முடியும். அப்படி வாழுகின்ற பேரொழுக்கம் அன்பும் அருளும் பெருகச் செய்யும் என்கின்ற மகரிஷியினுடைய அறுதியிட்டு உறுதியாக கூடிய பண்பின்படி ஆசைகளை சீரமைத்துக் கொள்வோம். விருப்பு வெறுப்பற்ற ஒரு அன்பும் அருளும் உடைய வாழ்க்கையை நடத்துவோம். எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் வரும் வழியை பெற்ற அனுபவங்களை கொண்டு ஒரு சிலரிடம் குறையாகவோ ஒரு சிலரிடம் நிறையாகவோ காண்பிக்கிறான். அந்த குறை நிறைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு ஏற்புத்திறனோடு வாழும்போது அன்பும் அருளும் மிகும் என்கின்ற மகரிஷியினுடைய ஆசை சீரமைத்தல் தற்சோதனையை முறையாக செய்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். Amma, please start from the beginning, Amma. Be blessed. Yes, today, a noble thought from Blossoms of Life. Imprints of thoughts. Thoughts produce imprints in the life energy particles, which expand and reflect as thought to produce further imprints again and again in an endless cycle. It is the nature of thoughts, good or bad, on account of which it is not easy to be rid of a thought once it finds a place in the mind. Guests, even the uninvited ones, depart when they are made to feel unwelcome. But this is not the case with thoughts. They become stronger with each effort to drive them away, which is because of the fact we establish a sort of relationship with them during our effort to wipe them off. Besides this, it is inadvisable to nurture evil thoughts merely because they are only thoughts and will never be put to action. You may not put them to action for fear of the ill effects, but the thoughts does not go waste. The energy waves travels, find a place in the mind of another person and propel him to act. Thoughts are very powerful indeed. I'd like to share my view. If a thought arises in our mind, it stores in a life energy particle. The same thought arises again and again. Wherever it is good or bad, this cycle is natural. If we allow a bad thought in our mind, it is not that much easy to avoid. Maharishi compares guests and thoughts. If we are not treating our guest in a good manner, they will never come to our home. Bad thoughts are not like that. Bad thoughts will come again and again, even if we don't want to. The reason is that when we try to avoid a bad thought, we forget to remember that we are constantly connected to the same bad thought. We never ever think it is just a thought. It definitely comes into an action. So, how can we avoid the bad thoughts? If bad thoughts arise, we should do meditation and do sankalpam to stop our thought. If the thought comes again and again, the sankalpam also comes along with it. This is the way we should avoid our bad thoughts. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you for the wonderful quote and explanation, Amma. Be blessed by the divine. Shanti ji, Amma, would you be able to share your thoughts, Amma? Be blessed by the divine. Yes, sir. Ramya she has explained very well. So there are thoughts. Whatever we see, the thoughts, they are just come to the size of a dot, and then
through the eyes, and then they travel to the mind, and then they go to the that is the biomagnetic waves. Through the biomagnetic waves, they go and settle in the genetic center. So this is the process of thought. Whatever you think or whatever you see, this takes place in our in our body. So we should be very careful in doing in that is in thought. As Amma told itself, there are good and bad thoughts. These bad thoughts will just coming and coming and coming. We should not have relation with the bad thoughts. If we have relation and constantly thinking about this, see what can I do? This will happen like that. Oh, it will come like that. Or this fellow will scold me. What to do? How I can do it? If you have relation like that, the thought, whatever the thought comes into action. As soon as you have this bad thought in our mind, we should say just we have to remove it, or by doing sankalpam or by meditation. The same, so by this only we should remove our bad thoughts. If you sit alone, if you sit alone without doing any work, or if not we are engaged, what happens? These bad thoughts come to us and keep pondering us. So we should be careful and do sankalpam. See, this thought, nobody will harm me. This thing will takes peaceful. I will happy. If we do like that, so that with this relationship will the bad thought relationship will go away. So by in Manamalai mantra, by doing meditation and ahatahu will help us to remove the bad thought. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. It was wonderful explanation, Amma. Tangavelu Ayya, would you like to share your view, Ayya? Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Yeah, as Ramya Amma and Shanti Amma told, thoughts are very powerful. So we need to be conscious enough to see and observe what kind of thoughts are flowing into the mind repeatedly, and try to understand the reasons why it originates. On daily life, we often see negative thoughts, and what does it do? It causes fear. And what happens when we don't control it? The fear causes anxiety. And anxiety can cause many negative effects on the physical body also within a very short period of time. I would almost say instantly. And we see a lot of people finding it very difficult to control the anxiety, and they end up going to the doctors and taking pills on a regular basis. So thoughts are so powerful. It causes such an impact within days when it is not controlled. Because these thoughts
create feelings within us. It creates emotions, and it even decides our behaviors many times. How we treat ourselves as well as the others next to us. So instead, we need to calm down and sit and analyze the root causes of such thoughts and replace it with positive affirmations and blessings, so that the repeated affirmations replace the negative thoughts. So as our Guruji Maharishi has given ways, I think it's important for all of us to follow and practice Sankalpam and meditation to set our life in a right direction. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you, Aya, for the wonderful quote and your sharing about thoughts. Vidya Balama. Be blessed by the divine, Amma. Thank you, Amma. So when we are talking about thoughts, the main cause for the thought is our food. One of the main causes food. When we have the sadvika unavu, like the food which is won't make like aggressive feeling, this plays an important role. And also by doing the meditation regularly, and also all the sky practices, kaya kalpa and physical exercise, when we are doing this, we are able to be alert, like with the awareness. Every moment we are able to observe our thoughts. Through that, we can analyze how the thought is coming, what kind of thoughts are coming. Like that, we are able to be aware of it. Through that, we can replace them with the noble thoughts. How we can get the noble thoughts means by attending satsang and listening to the scholars' speeches, and also reading good books, especially our Maharishi's books and poems. When we keep continuing occupied with us in most of the time during our every day, all these things, so that our biomagnetism will be filled with all these noble thoughts and thinking about all these things. This will help us to replace with the noble thoughts. And also, yeah, that is what I'd like to talk, share about the thoughts, Amma. Be blessed by the divine. Thank you for the opportunity, Amma. Thank you, Amma. Be blessed by the divine. It was wonderful sharing, and you have also mentioned about the food also contributes the main role for our thoughts. Definitely, Amma, so true.